கண்மணிகளே, முத்து ஐயாவும் முந்தைய வினாவும் என்ற தலைப்பிலே இன்று நாம் பார்க்கிருக்கின்ற திருக்குறள் வினா என்னவென்று சொன்னால், இங்க பாருங்க, வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னு வள்ளுவர் எதெல்லாம் குடிமைக்கு உரியதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு வினா எழுப்பலாம். வாய்மை குடி அப்படின்னா உண்மையான குடி அப்படின்றது எதை சொல்றாரு வள்ளுவர் வந்தா பாருங்களேன், ரொம்ப அழகா சொல்றான். நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு. அற்புதமா என்ன மாதிரி குறள் வைக்கிறவருங்க, அழகா சொல்றாரு. குடிமை அப்படின்ற அதிகாரத்துல ஒரு நற்குடிக்கு உரிய கூறுகளாக அவர் கூறுவது என்னென்ன அப்படின்னா, நகை எப்போதுமே சரி முகமலர்ச்சியோடு இருத்தல், அதுதான் நகை. முகமலர்ச்சியோடு தான் ஒருவரை அணுகுதல் வேண்டும். முகமலர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்குரிய அணிகள், மிக முக்கியமான ஒன்று. ஈகை கொடுக்கும் திறன், தன்னால் இயன்றவரை இயன்றதை மற்றவர்களுக்கு கொடுத்தல் வேண்டும், ஈகை உரியவராக இருத்தல். இன்சொல் பேசுதல், எப்போதும் கடுஞ்சொற்கள் உதிர்க்கவே கூடாது, இன்சொற்கள் மட்டுமே பேசுதல் வேண்டும். இகழாமை, பிறரை இகழ்ந்துரைத்தல் ஆகாது. இந்நான்கும், இந்த நான்கு மட்டும்தான் வகையென்ப வாய்மை குடிக்கு என்று சொல்றார். அப்ப குடிமைக்கு உரிய கூறுகளாக குடிமை என்கின்ற அதிகாரத்திலே ரொம்ப அற்புதமா இந்த வகைப்படுத்துறார் வள்ளுவர். நம்ம திருக்குறள் வகுப்பிலே கூட மூன்றும் இம்மூன்றும் இந்நான்கும் என்றெல்லாம் எங்கெங்கெல்லாம் தொகை சொற்களாக வரிசைப்படுத்திருக்காரோ அதையெல்லாம் தொகுத்து ஒரு பதிவு வெளியிட்டிருக்கோம். அந்த வகையில இதுவுமே அந்த அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வள்ளுவர் கூறுகிறார், எது வாய்மை குடி என்று சொன்னால் நகை ஈகை இன்சொல் இகழாமை அப்படின்னு சொல்றார். இப்ப மிகச்சரியான விடை என்னமா? ஏ. உண்மை வாய்மை பொய்மை தன்மை அப்படின்னு எங்கேயும் அவர் சொல்லல, இது மாதிரி எங்கேயும் கிடையாது, இதை விட்டுடலாம். விருந்தோம்பல் பணிவு மானம் பெருமை அப்படின்னு சொல்லல. சான்றாண்மை கடமை உதவி நட்புன்னு இது மாதிரி தொகைகள் எங்கேயுமே கிடையாது. அப்போ அவர் பயன்படுத்துகின்ற தொகை, இப்போ இது மாதிரி தொகைகளை சில சமயங்கள்ல அழுக்காறு அவாவைகள் இன்னா சொல் நான்கும் அது மாதிரி தொகை கொடுக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி யோசிக்க தோணும். ஏன்னா இங்க அது மாதிரி எதுவுமே இல்லை, தெளிவா நேரடி வினா. நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் அப்படின்னு அழகா வரிசைப்படுத்துறார். அப்போ வாய்மை குடிக்கு உரியதாக வள்ளுவர் கூறுவது இந்த நான்கும் அப்படின்னு அறிந்து கொண்டா போதும். இது வாழ்வுக்கு மட்டும் தேர்வுக்கு மட்டுமல்ல, உங்கள் வாழ்வுக்கும் பயன்படுத்த வேண்டிய ஒரு திருக்குறள். நன்றி.